2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது மூட்டை மூட்டையாக பணம் பதுக்கி வைத்திருந்த தகவல் வெளியாகி நாட்டையே அதிர வைத்தது. டெல்லி துக்ளக் ரோட்டில் நீதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அரசு பங்களாவில் யஷ்வந்த் வர்மா வசித்து வருகிறார். கடந்த 14ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவில் இவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது நீதிபதி வீட்டில் இல்லை. அவரது குடும்பத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்களும் டெல்லி போலீசும் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அப்போது அவரது வீட்டில் உள்ள ஒரு அறையில் சாக்கு மூட்டைகளில் கட்டுக்கட்டாக பணக்குவியல்கள் இருந்ததை பார்த்து தீயணைப்பு வீரர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த பரபரப்பான தகவல் படிப்படியாக வெளியே கசிந்தது. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் நீதிபதி வீட்டில் இருந்ததாகவும் சில கோடி ரூபாய் தீயில் எரிந்து விட்டதாகவும் தகவல் வெளியானது. நீதிபதி வீட்டிலேயே இவ்வளவு பணம் பதுக்கி வைத்திருந்ததாக வெளியான தகவல் நீதித்துறை மேல் சந்தேக பார்வையை விழச் செய்தது. இதற்கிடையே யஷ்வந்த் வர்மா வீட்டில் கைப்பற்றிய பணம் குறித்து விசாரணை நடத்த நீதிபதிகள் கொண்ட குழுவை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமைத்துள்ளார். அதுவரை யஷ்வந்த் வர்மாவுக்கு எந்த பணியும் ஒதுக்க வேண்டாம் என்றும் டெல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில்தான் தீ விபத்து ஏற்பட்ட போது நீதிபதி வீட்டில் என்ன நடந்தது என்பது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணமிருந்த அறையில் வீரர்கள் தீயை அணைத்தபோது கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் இருக்கும் வீடியோவை சுப்ரீம் கோர்ட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ये वीडियो महात्मा गांधी मागल भी भाई बोलिए ये वीडियो बेटा இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் வெளிப்படையாக செயல்படும் என்று தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார். இதற்கிடையே தனக்கும் பணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிபதி யஷ்வந்த் வர்மா கூறியுள்ளார். தீப்பிடித்த அறை பூட்டப்படாமல் எப்போதும் திறந்தே இருக்கும். வீட்டு பணியாளர்கள், வீடு பராமரிக்கும் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் உட்பட எவரும் அங்கு செல்ல முடியும். அங்கு பழைய படுக்கை, உடைந்த பர்னிச்சர்கள் போன்ற பொருட்கள் இருந்தன. எனது இல்லத்தில் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. என் மீது சுமத்தப்படும் இந்த குற்றச்சாட்டு அபத்தமானது. என்னை சிக்க வைக்க சதி நடக்கிறது என்று வர்மா கூறியுள்ளார்.